வாழ்க வளமுடன்! அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும். அன்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு நட்சத்திரம் என்ன அப்படின்னாக்கா, மிருக சிரிசம். இந்த நட்சத்திரத்தை பத்தி பொதுவான குணநலன்கள், இவங்களுடைய கல்வி, வேலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பொது பலனா இப்ப பார்க்கலாம். மிருகசீரிச நட்சத்திரம் அப்படிங்கிறது 27 நட்சத்திரங்கள்ல 5வது வரிசையில வரும். இந்த நட்சத்திரம் 2 ராசிகள்ல இடம்பெறும். முதல் 2 பாதம் ரிஷப ராசியிலயும், அடுத்த 2 பாதங்கள் மிதுன ராசியிலயும் இடம்பெறும். இந்த நட்சத்திரத்துடைய அதிபதி செவ்வாய். மிருகசீரிசம் 2 ராசிகள்ல வர்றதுனால 2 ராசிக்கும் சில ஒரு பொதுவான குணநலன்கள் காணப்படும். எதுக்கு? ரிஷபத்துக்கும் மிதுனத்துக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கும் ரிஷப ராசிக்காரர்களுக்கும் பொதுவா ஒரு சில குணாம்சங்கள் ஒத்து போகும் அப்படின்னு சொல்லலாம். துணிச்சல் மிக்கவர்களா இருப்பாங்க. தேசத்தின் மீது மிக அதிகமான பற்று கொண்டிருப்பாங்க. மன உறுதி மிக்கவங்களாகவும், எதிலும் உறுதியா நம்பிக்கை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. நல்ல வலிமையான உடற்கட்டு, பரந்த நெற்றி, எப்போது ஒரு பரபரப்பா இயங்கிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுடைய தாய் தந்தை கிட்ட மிகுந்த அளவற்ற பாசம் கொண்டவங்களா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க திடீர்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, ஏதோ ஒரு கனவுலகுல மூழ்கிருவாங்க. மற்றவர்கள் சொல்வதை விட அவங்களுடைய சுய விருப்பத்தின்படியே இவங்க செயல்படுறதுக்கு இவங்களுடைய எண்ணங்கள் அதிகமாக ஒத்துழைக்கும். எடுத்த காரியத்தை துணிச்சலாக கட்டாயம் முடிச்சு கொடுத்துருவாங்க. எந்த காரணத்தை கொண்டு இவங்க மற்றவங்களுக்கு கட்டுப்பட மாட்டாங்க. ஏன் கட்டுப்பட மாட்டாங்க அப்படின்னாக்கா, மிருகசீரிச நட்சத்திரம் அப்படிங்கிறது செவ்வாயோடது. இந்த செவ்வாயோட வீடு மேஷமும் விருச்சகமும் ஆகும். நல்ல ஃபோர்ஸான மேஷம் எப்பவுமே சரராசின்னு உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய செவ்வாயோடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அந்த ஃபோர்ஸ் இவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு தவறு நடந்தாலும் அதை தட்டி கேட்கக்கூடிய தன்மை இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். கல்வியில் பொறுத்த வரைக்கும் பெரிய ஆர்வம் இருக்காது என்றாலும் கூட, பொது அறிவை வளர்த்துக்கிறதுல மிக ஆர்வம் இவங்க காட்டுவாங்க. சரி, மிருகசீரிச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கல்வியே வராதா அப்படின்னா, அவங்களோட ஜாதக அமைப்புப்படி சில மாறுபாடுகள் நடக்கும். ஒரு நல்ல ஒரு ஒழுங்குமுறையை உத்தியோகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல ஒரு ஒழுங்குமுறையை கடைபிடிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும். கடினமாக உழைக்கிறதுல, உழைப்பு அப்படின்னு சொல்லி வந்துட்டா, கடுமையாக உழைக்கிறதுல இவங்களுக்கு மாற்றுக்கருத்தை சொல்ல முடியாது. இவங்க விரும்பியபடி திருமணம் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மூல நூட்களில். ஆனாலும் நடைமுறையில் பார்க்கும்போது விரும்புகிறாங்க. பட் ஆனால் அது திருமணத்து வரைக்கும் போகிறதில்ல. ஒரு சில கிரகங்கள் ஒத்துழைச்சா மட்டும்தான் திருமண வாழ்க்கைக்கு போகுது. மற்ற கிரகங்கள் சில கிரகங்கள் சாதகமாக இல்லை அப்படின்னாக்கா, அது திருமணம் ஏதோ ஒரு வகையில் இவங்க லவ் பண்ணுறாங்க, அதோட பாதியோட நிற்கிது. தன்னோட குழந்தைகிட்ட அதிகமான பாசம் கொண்டவங்களா இருப்பாங்க. அதிக அக்கறை, அவங்க மேலே பாசம், நம்ம குடும்பத்து மேலே ஒரு அதிக அக்கறை வச்சுருப்பாங்க. அவர்களுக்காக சொத்துக்கள் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவங்க தான் இந்த மிருகசீரிச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. மற்றவங்களை கவரக்கூடிய வகையில் இவங்க பேச்சு இருக்கும். இந்த ஏகசந்த கிராகின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படிங்கிறதுக்கு இந்த ஏகசந்த கிராகி அப்படிங்கிறதுக்கு பொருத்தமாக எதையும் உடனே கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும். எதை சொன்னாலும் அப்படியே புரிஞ்சக்கூடிய தன்மை. இவங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு முதன்மை ஸ்தானத்தில் இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. கடைசியில் ஒரு ஓரமாகவோ இருக்கிறதுக்கு ஆசைப்படவே மாட்டாங்க. எதை எடுத்தாலும், எந்த இதில் எடுத்தாலும் நம்ம முதல் இடத்துல நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. நல்ல ஒரு வசதியான நிலத்தில் இவங்களுக்கு வாழ்க்கை துணை அமையும். வாழ்க்கையில் அனைத்து விதமான ஆடம்பர வசதிகளும் இவங்க பெறுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. கஷ்டங்கள் அடுக்கடுக்காக இவங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் கூட அதை சர்வசாதாரணமாக கடந்து போகக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு. மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து போவதன் மூலிமா வெளியிடங்களில் அதிக நண்பர்களை பெற்றிருப்பாங்க. தனக்கே ஒரு நட்டம் வந்துட்டாலும் கூட அடுத்தவங்களுக்கு அந்த நட்டத்தை ஏற்படுத்துறதுக்கு இவங்க எந்த காரணத்தை கொண்டும் விரும்புறதில்ல. இவங்களுடைய குறைய கண்டுபிடிக்க முடியாது, வெளியில் காட்டிக்கவும் மாட்டாங்க. வேகம் இருந்தாலும் கூட இவங்களுடைய விவேகம் அதிகமாக இருக்கும். சரி,
இதில 4 பாதங்கள் இருக்கு இல்லையா? மிருகசீரிஷ நட்சத்திரத்தில 4 பாதங்கள் இருக்கும். எல்லா நட்சத்திரத்துக்குமே. இதில 1ஆம் பாதத்தில பிறந்தவங்க. இதனுடைய தன்மை எப்படி இருக்குன்னா, மிகப்பெரிய செல்வந்தரா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கிரகங்களுடைய ஒத்துழைப்பு, சுபகிரகங்களோட பார்வை, கிரகங்களோட சேர்க்கை நம்மளுக்கு இருந்துருச்சு அப்படின்னா, இவன் மிகப்பெரிய செல்வந்தர் தான். எதிரிகள ஈஸியா அவங்க வென்றுருவாங்க. கொஞ்சம் பருமனா இருப்பாங்க. பார்த்தா அழகில்லன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த 1ஆம் பாதத்தில பிறந்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு மட்டும் உண்டு. ஒரு நல்ல 2ஆம் பாதத்தில பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல குணம், மிக அழகானவங்க, உண்மையானவங்க, மிகப்பெரிய புத்திசாலி, அதிக கோவமும் இவங்களுக்குள்ள இருக்கும். கொஞ்சம் பொறுமை இவங்களுக்கு அந்த சமயத்தில கொஞ்சம் குறைவா இருக்கும். 3ஆம் பாதத்தில பிறந்தவங்க நன்றி உள்ளவங்க. மிகப்பெரிய மேடை பேச்சாளர் இவங்கெல்லாம். பயணம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. தாராள குணம், தர்ம குணம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாரி குணம் இவங்ககிட்ட உ இருக்கும்போது, அதாவது இயற்கையாவே உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு தர்ம குணம் ஒட்டிக்கிட்டே இருக்கும். கூர்மையான, மிகப்பெரிய புத்திசாலி. இவங்ககிட்ட பேசி ஜெயிக்கிறது கஷ்டம். 4ஆம் பாதம். உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆள். காமக்கலைகள்ல தேர்ந்தவங்களா இருப்பாங்க. உடல்ல பார்த்தீங்கன்னா, காயமோ, தழும்போ ஏதோ ஒண்ணு இருக்கும். மத்தவங்க கூட போட்டி போட்டு வாதம் புரியறதுல இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஒரு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாங்கனாக்கா, அதில இவங்கள வாதாடி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது சிரமம். அத பத்தி நல்லதாவும் பேசுவாங்க. அதே சமயத்தில கெட்டதாவும் பேசுறதுக்கு இவங்க ரெடியா இருப்பாங்க. அத்தன தன்மைகளும் இவங்களுக்குள்ள அடங்கியிருக்குன்னு சொல்லலாம். தோஷங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, மூல நூல்கள்ல எந்த தோஷங்கள் அற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில பரிகாரம் ஒண்ணும் நம்மளுக்கு தேவையில்ல. சரி, மிருகசீரிஷம் அப்படின்னாக்கா, தேடும் நட்சத்திரம் அப்படின்னு பொருள். இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இந்த மிருகசீரிஷத்துக்கு அர்த்தமே தேடும் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியம் உண்டு. இவங்க எப்போதுமே எதையாவது தேடிக்கிட்டே இருக்கிறது. பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. எதையாவது சேர்த்து தேடிக்கிட்டே இருப்பாங்க. புக் ஆகட்டும், இல்ல பழமையான பொருள்கள் ஆகட்டும், சுவாமி சிலைகள் ஆகட்டும், பழமையான பொருள் மேல மிக ஈடுபாடு இருக்கும். மானைப் போல ஒரு மென்மையான ஒரு குணம் கொண்டவங்க. அமைதியான, அழகான கண்கள் உடையவங்க. நல்ல ஒரு புத்திசாலி. அறிவு தேடல் இவங்கள ஆன்மீக நிலைக்கு உயர்த்தும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இவங்களுடைய தேடல் இந்த பிரபஞ்சத்த பத்தி இருக்கும். இந்த உலகம் எப்படி உருவானதுன்னு அத பத்தி தேடுவாங்க. நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டத்துக்கு ஆளாகணும்னு தேடுவாங்க. இந்த மாரி இவங்க தேடியே இவங்களுடைய தேடல் வந்து ஒரு ஆன்மீக நிலைக்கு இவர கொண்டுட்டு போயிரும்னு சொல்லுவாங்க. அதேபோல இவங்கள மனசுக்குள்ள ஒரு ஒரு எண்ணங்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு எப்பவுமே. அதாவது மனசுக்குள்ள இந்த நிலைமைக்கு நம்ம வந்துரணும். இந்த கண்டிஷனுக்கு நம்ம போயிட்டுருக்கணும். இவ்வளவு பணம் பொருளாதாரம் நம்மகிட்ட வரணும். மத்தவங்கலாம் நம்மளை தேடி வரக்கூடிய அளவுக்கு தன்னுடைய வசதி வாய்ப்புகளையும், மரியாதையும் உயர்த்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு ஓடிட்டுருக்கும். இவங்கள பார்த்தீங்க அப்படின்னாக்கா, காம உணர்வு கொஞ்சம் அதிகம் உடம்புக்குள்ள. குழந்தைகள் மேல அதிக பாசம் இருக்கும். மகிழ்ச்சி தேடுறதுல. எந்த இடத்துக்கு மகிழ்ச்சி கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்து, தேடி கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு இவங்க போவாங்க. பொதுவா இவங்க வந்து மிக பணிவானவர்களா இருந்தாலும், நகைச்சுவை உணர்வு கொண்டவங்களா இருப்பாங்க. வேலையில மிக சுறுசுறுப்பா இருப்பாங்க. இந்த மேடை பேச்சாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? மேடை பேச்சாளர்கள் அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில ஜனனமாயிருப்பாங்க. இவங்க அதிகப்படியான கற்பனையில மிதக்கக்கூடியவங்கன்னு சொல்லியிருந்தோம். அந்த கற்பனை எல்லாத்துக்கும் ஒரு விதமான இப்போ ஒருத்தர் தூங்கி எந்திரிச்சா அந்த கற்பனை விட்டு போயிரும். சரி போ தூக்கத்தில தானே, கனவு தானே கண்டோம் அப்படின்னு சொல்லி. இவங்க அப்படி விடமாட்டாங்க. அந்த கனவுல கண்ட காட்சிகள், அமானுஷ்யமான காட்சிகள் நிறைய இவங்களுக்கு தெரியும். பின்னாடி நடக்கக்கூடியது, முன்னாடி தெரியக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அதைய வச்சுக்கிட்டு இவங்க ஏன் இந்த மாரி நடந்தது? ஏன் இந்த மாரி கனவுகள் வந்தது? அந்த கனவுக்கு நம்மளுக்கும் என்ன தொடர்பு? இது நடைமுறை வாழ்க்கைக்கு இந்த கனவுகள், அந்த செயல்கள் நம் வாழ்க்கையில நடக்குமா? அப்படிங்கிறத பத்தி சிந்திக்கிறதுக்கு ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி சிந்திக்கக்கூடிய சமயத்தில தான் இவங்களுக்கு அந்த தெய்வானுகூலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாவே மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு செயல்கள், ஒரு காரியங்கள் முன்னாடியே, அதாவது முன்னாடியே நம்மளுக்கு தெரியறதுக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில கிரக அமைப்புகள் கேது, குரு
இது சார்ந்த விஷயங்கள் நம்மளுக்கு சாதகமா இருந்தது அப்படின்னா, கட்டாயம் அந்த அனுகிரகம் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு உண்டுன்னே சொல்லலாம். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் பாலா.